அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய குடிசை. அங்க இருந்தாள் லக்ஷ்மி என்ற ஏழை கர்ப்பிணி பெண். 9 மாத கர்ப்பம். கணவர் கூலி வேலைக்கு வெளியூர் போனார். அவளுக்கு உதவ யாரும் இல்ல. ஆனா ஒரு நம்பிக்கை மட்டும், என் குழந்தையை முருகன்தான் காப்பாத்துவார். தினமும் வயிற்றை தடவி, முருகா, நீயே என் குழந்தைக்கு அப்பான்னு பேசுவாள். ஒரு மழை இரவு, கடுமையான மழை, இடி, மின்னல். அந்த இரவே அவளுக்கு திடீர்னு பிரசவ வலி ஆரம்பிச்சுது. வீட்ல யாரும் இல்ல. கத்தினா கூட யாருக்கும் கேட்கல. முருகா, நான் ஒன்னும் கேக்கல, என் குழந்தைய மட்டும் காப்பாத்துன்னு அழுதா. அதிசயம், அந்த நேரம் கதவு தட்டும் சத்தம். ஒரு முதிய அம்மா போல ஒருத்தி உள்ள வந்தாள். மா, பயப்படாதே, நான் இருக்கேன்னு சொன்னா. அவள் கையால தண்ணீர் சூடாக்கி அனைத்தையும் தயார் பண்ணி பிரசவத்துக்கு உதவி பண்ணினா. சில நேரத்துல குழந்தை அழுடை சத்தம். லக்ஷ்மி கண்ணீர் விட்டா. அம்மா, நீங்க இல்லன்னா என்ன ஆச்சிருக்கும்? மறைந்த அதிசயம். அவள் நன்றி சொல்ல திரும்பி பார்த்தா அந்த அம்மா காணவே இல்ல. வீட்டுக்குள்ள ஒரு வேல் மட்டும் தரையில். மேல சுவர்ல முருகன் படம் ஒளி வீசுது. அவளுக்கு உடனே புரிஞ்சுது, உண்மை அது யாரும் இல்ல, முருகன்தானே வந்து காப்பாத்திருக்கார். நான் அழைத்ததும் நீ தாயாக வந்து என் குழந்தையை காப்பாத்தினியே முருகா. அவள் குழந்தைக்கு பெயர் வைத்தாள், பழனி முருகன்.